ஒரு திருத்தந்தை மறைவுற்ற பின் கத்தோலிக்க திரு அவை ஒரு அபூர்வமான புனித காலத்திற்குள் நுழைகிறது. செடே வாகாண்டே, அதாவது பேதுருவின் இருக்கை காலியாகும் நேரம். இது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் நிலைக்கும் நேரம். துக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்த ஓராழ்ந்த இடைவேளை. இந்த நேரத்தில் சில தனிப்பட்ட திருச்சபை சின்னங்கள் தோன்றுகின்றன. இவை திருத்தந்தை இல்லாத சமயத்தில் மட்டும் காணப்படுகின்றன. இவை வெறும் பார்வைக்கான சடங்குகள் அல்ல, புனித மரபுகளால் பராமரிக்கப்படும் ஆழ்ந்த சின்னங்களாகும். இவ்வீடியோவில் 2 திருத்தந்தைகளுக்கிடையே தோன்றும் முக்கியமான 7 புனித சின்னங்களை நாங்கள் விளக்குகிறோம். இவை கத்தோலிக்க திரு அவையின் உயிரும் மரணமும் மறுமலர்ச்சியும் குறிக்கும். 7ஆம் இடைநிலை திருத்தந்தை குடை, உம்ப்ராக்குலம். இடைநிலை காலத்தில் கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் குறிக்கும் முக்கியமான சின்னம் உம்ப்ராக்குலம். இது பாதி திறந்த நிலையில் காணப்படும் ஒரு புனித திருத்தந்தை குடை. முன்பு திருத்தந்தையின் பேரணிகளில் அவரது மீது தாங்கப்பட்டது. இன்று இது சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் செடே வாகந்தே சின்னத்தில் காணப்படுகிறது. பாதி திறந்திருப்பது கத்தோலிக்க திரு அவை தற்காலிகமாகவே இருக்கை காலியாக உள்ளது, ஆனால் தூய ஆவியின் பாதுகாப்பில் என்றும் நிலைத்து நிற்கின்றது என்பதை நினைவூட்டுகிறது. இந்த சின்னமானது வத்திக்கானில் அதிகாரப்பூர்வ உள்ள கொடியிலும் மற்றும் அறிக்கைகள், பத்திரிகைகள் மற்றும் இணையதளத்திலும் காணப்படும். 6வது, காலியான பேதுருவின் நாற்காலி. புனித பேதுருவின் நாற்காலி வெள்ளை துணியால் அல்லது துக்கத்திரை கொண்டு மூடப்பட்டிருக்கும். இது கத்தோலிக்க திரு அவையின் தலைமை காலியாகிவிட்டதை மட்டுமல்லாது, புதிய திருத்தந்தை யார் என்பதற்கான எதிர்பார்ப்பையும் அதிகரிக்கிறது. இந்நேரம் நம்மை தியானத்திற்கும் திருப்பலி பொழுதுகளிலும் ஆழ்ந்த பிரார்த்தனைகளுக்கும் அழைக்கிறது. 5ஆம் செடே வாகந்தே பட்டயம் திருத்தந்தை இல்லாத நேரங்களில் வாடிகன் அதிகாரப்பூர்வமாக தனது முத்திரையை மாற்றுகிறது. செடே வாகந்தே முத்திரை. இரட்டை திறவுகோள்கள் உம்ப்ராக்குலம் மற்றும் கார்டினல் காமரலிங்கோவின் பெயருடன் கத்தோலிக்க திரு அவை இன்னும் உயிருடன் செயல்படுகிறது என்பதை அறிவிக்கிறது. இது திருச்சபையின் உண்மையான தலைமையின் நினைவாகவும் தெய்வீக பாதுகாப்பின் அடையாளமாகவும் விளங்குகிறது. 4வது, மூடப்பட்ட திருத்தந்தையின் தனி அறைகள். திருத்தந்தை மறைந்தவுடன் அவரது தனிப்பட்ட அறைகள் பூட்டப்பட்டு சிவப்பு மெழுகு முத்திரையுடன் சீலிடப்படுகின்றன. இச்செயல் புனித மரியாதையையும் இறுதி பிரார்த்தனையையும் பிரதிபலிக்கிறது. இவை திருச்சபையின் ஆன்மீக ஒழுக்கத்தையும் தெய்வீக அனுமதி இல்லாமல் எதையும் தொடக்கூடாது என்பதையும் நமக்குச் சொல்லுகின்றன. 3ஆம் துக்கத்தின் நிறம் புனித ஊதா, பேப்பல் பர்பல். திருத்தந்தையின் வெள்ளை வஸ்திரத்தின் பதிலாக இடைநிலை காலத்தில் கத்தோலிக்க திரு அவை ஊதா நிறம் அணிகிறது. இது திருப்பலி, பொது பிரார்த்தனைகள் மற்றும் திருத்தந்தையின் மறைவின் போது காணப்படுகிறது. ஊதா நிறம் பசியையும் காத்திருப்பையும் மனமாற்றத்தையும் குறிக்கிறது. இது ஒரு புனிதமான காத்திருப்பின் நேரமாகும். 2ஆம் சிஸ்டைன் தேவாலயத்தின் பூட்டப்பட்ட கதவுகள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கார்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் நுழையும் போது கதவுகள் சத்தத்துடன் மூடப்படுகின்றன. வெளியுலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் தூய ஆவியின் வழிகாட்டுதலை நாடி அவர்கள் முடிவெடுக்கின்றனர். இப்பொழுது உலகம் பரிசுத்த நிசப்தத்தை கேட்க வேண்டும். 1வது, கருப்பு புகை, முடிவின்றி காத்திருப்பின் அடையாளம். அனைத்து கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினர்களும் வெள்ளை புகையை எதிர்பார்ப்பார்கள். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு. ஆனால் வெள்ளை புகைக்கு முன்னால் கருப்பு புகை எழுவதைக் காணலாம். இன்னும் முடிவில்லை எனும் அடையாளம். இது ஆவிக்குரிய தேடலும் மனமாறலும் ஒப்புமையும் நிரூபிக்கிறது. இது கத்தோலிக்க திரு அவை இறைவனுடைய விருப்பத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறது என்பதை கூறுகிறது. இவை அனைத்தும் கத்தோலிக்க திரு அவையின் ஆழ்ந்த புனித வாழ்வை வெளிப்படுத்துகின்றன. ஒரு திருத்தந்தையின் இறுதி மற்றும் புதிய திருத்தந்தையின் பிறப்பு இடையே கத்தோலிக்க திரு அவை நிலைத்திருப்பதை இந்த சின்னங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. இவைகளில் எது உங்களை ஆழமாக தொடுகிறது? உலகம் காத்திருக்கும் போது நமது விசுவாசம் எவ்வளவு ஆழமடைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? வத்திக்கான் நடைபெறும் நிகழ்வு குறித்தும் புதிய திருத்தந்தை தேர்தல் குறித்தும் உடனுக்குடன் நீங்கள் தமிழில் தெரிந்து கொள்ள அவர் காட்
தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.